எங்களை நேசிக்கிற எங்களை அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி நாளில் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி மாதம் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து கடந்த 11 மாதங்களும் எங்களை நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இருந்தீர், அதற்காக நன்றி சொல்கிறப்பா. இப்பொழுதும் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை அன்பு தெய்வத்தினுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு புதியதாக வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை, முதல் ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளை ராஜாவுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே தேவன் கிரியை செய்யும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறப்பா. எல்லா காரியங்களும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஒழுங்கு நெருக்கமாய் நடக்க, பயபக்தியோடு கூட நடக்க, தேவன் இங்கே உலாவுகிறார் என்ற அந்த உணர்வுகளை கொடுத்து கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நடத்தும் தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எப்பொழுது நாங்கள் அதமாக்கி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமானால் அவர் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார், நம்முடைய நோய்கள் எல்லாம் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். ஆமென். Praise God. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியில் மீட்டாரே, தீவனை மீட்டாரே, படுகுழியில் மீட்டாரே, தீவனை மீட்டாரே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. அவர் கிருபை இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். வாழ்நாள் எல்லாம் நம்மை திருப்தியாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த 11 மாதங்களும் ஆண்டவர் நம்மை நன்மையால் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். செய்த
சொல்லு ஒரு உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடு. Ready, 1, 2, 3. நல்ல கைதட்டி. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவருடைய கிருபைதான் நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அந்த கிருபையை நாம் போற்றி இந்த கால வேளையில உற்சாகமாய் பாடுவோம். நீங்க கை தட்டிட்டே பாடு, கை தட்டிட்டே இருங்க. சத்துரு சேனை தொடர்ந்து சோழல் மத்தனம் தாவீது தேவன் அவருக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சோழல் மத்தனம் தாவீது தேவன் அவருக்கு. உன் சேர்ந்தாரு அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன் சேர்ந்தாரு அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அப்படியே இருக்கிற இடங்களில நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பயபக்தியோடு கூட சங்கீத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். சாரல் முன்னாடி வந்து ஒரு வசனத்தை வாசிப்பாங்க, மற்றொரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 48வது சங்கீதம். கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்ஷிஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் அழுவதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக.
பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 48 முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் நமது பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் மாத்திரமே பெரியவராய் இருக்கிற, உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் மாத்திரமே பெரியவராய் இருக்கிறார். அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். யாருன்னா கர்த்தர் மாதம் துதிக்கு பார்த்துட்டு கர்த்தர் துதி எங்க இருக்குதோ அங்க விடுதலை. சத்துரு கூட எங்க துதிக்கிறோமோ அங்க இருக்க மாட்டான். நடுங்கிறது ஒரே நாமம் என்னன்னா கர்த்தருடைய நாமம் மாத்திரம்தான். கர்த்தர் மாத்திரம்தான் துதிக்கு பாத்திரா இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி துதிக்கிறோமோ அந்த துதியின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். 9வது வசனம் சொல்லுது, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்ம இங்க நிக்கிறதே கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான். கூட இந்த புயல்ல எவ்வளோ பேர் தண்ணி வீட்டிலலாம் தண்ணி எவ்வளோ பேர் கஷ்டப்படும். ஆனால் கர்த்தர் நம்ம கிருபையா பாதுகாத்து நம்ம ஒவ்வொருக்கும் தேவையான உணவுலேருந்து எல்லாமே கொடுத்து நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இங்கே நிற்க முடியும். எத்தனோ வாட்டி சத்துரு நம்மளை அழிக்கணும் வந்த போதும் கர்த்தர் தான் நம்மளை கிருபையா பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்து வருகிறார். இந்த லாஸ்ட் வசனம் சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த தேவனை யார்? நமக்கு ஆபத்து நாள் உதவினாரே அந்த தேவன், நம்ம கஷ்டப்படும் போது உதவினார் அந்த தேவன், நம்ம எப்பெல்லாம் கூப்பிடும் போது நம்மளுக்கு உதவி செய்கிற அந்த தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனா இருக்கிறார். நம்ம உரிமையா சொல்லலாம். நம்ம அப்பா அம்மாவை காட்டிலும் நமக்கு உரிமையா நம்ம சொல்லக்கூடியவர் யாருன்னா நம்முடைய தேவன் மாத்திரம்தான். அவர் நம்ம சொந்தக்காரங்களும் சரி நம்ம உறவினர்களும் நம்ம கூப்பிடும் போது உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்பெல்லாம் நம்ம ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்ம மரணம் பரியந்த வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நம்மளுக்கு என்னென்ன தேவை, இது இந்த நேரத்துல எது தேவைன்னு அவருக்கு தெரியும். கர்த்தர் நம்மை நடத்துவார். அதுல இந்த வசனம் போன மாசம் நமக்கு சர்ச்ல இது வாக்கு தத்துவம். அது மட்டும் இல்லாம போன 18வது வருஷம் 1/12/18 இதே வார்த்தை தான் நமக்கு சபையில வாக்கு தத்துவமா இருக்கு. அதே இன்னைக்கு 1/12/24 இதே வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். மறுபடியும் இதை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மள மரணம் வரைக்கும் நம்ம நடத்துவார். நம்ம எதை குறித்து பயப்படாதபடி கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம அப்படியே சேர்ந்து அப்படியே நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போறோம். எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டவர் அப்படியே விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
ஐயா அபிஷேகத்தாலே நிரப்பும் ஐயா ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா அபிஷேகத்தாலே நிரப்பும் ஐயா மறுபடியும் ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா அபிஷேகத்தாலே நிரப்பும் ஐயா இன்னொரு விசை ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா அபிஷேகத்தாலே நிரப்பும் ஐயா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நான் வாழ்ந்தாலும் வாழ்வாண்டவரே வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா உமக்காக என்னை தந்தீர் ஐயா உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா மாற்றும் ஐயா உமக்காக என்னை தந்தீர் ஐயா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் இயேசப்பா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உம்மை போல் என்னை மாற்றுங்க உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா உமக்காக என்னை தந்தீர் ஐயா உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா உமக்காக தந்தீர் ஐயா வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன் உம்மை தானே நேசிக்கிறேன் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உம்மோடுதான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக
இயேசுவுக்கு மட்டும்தாங்க வாழுவேன். மறிச்சாலும் இயேசுவுக்கு மட்டும்தான் மறிப்பேன். இந்த சைட்ல சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். நீ எனக்காக வாழ்றியான்னு சில பேர் வந்து கேட்பாங்க. நோ, அவங்களுக்காக நான் வாழல, என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நான் வாழல, உங்களுக்காக தான் ஆண்டவரே வாழ்வேன். உங்களுக்காக தான்ப்பா நான் மறிப்பேன். உங்களை போல எங்களை மாற்றுங்கன்னு நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல நம்முடைய கேரக்டர்ஸ் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, ஆண்டவரே உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை எங்க அப்பா மாதிரி மாத்துங்க, எங்க அம்மா மாதிரி மாத்துங்க, இல்ல எங்க டீச்சர் மாதிரி அப்படி நம்ம கேட்க கூடாது. நமக்கு ரோல் மாடலே யாரா தான் இருக்கணும்? ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ரோல் மாடல். ஆண்டவரே என்னை உங்களை போல மாற்றிடுங்கன்னு கேட்போம். இந்த ஆராதனையை நம்ம இதை மட்டும் தான் கேட்டு ஆராதனையை ஆராதிக்க போறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த ஆராதனையில நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எங்களை உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. எங்க பார்வை உங்களை போல இருக்கணும், எங்க இருதயம் உங்களை போல இருக்கணும். நிறைய இருதயம் இப்பெல்லாம் வந்து கடினமா இருக்கிறது, அது இப்பெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு மாறுபாடும் திருக்குள்ளதும் நிறைய விதமான இருதயம் இருக்குது. அதனாலதான் நிறைய இப்ப ஹார்ட் பேஷண்ட் நிறைய பேர் ஆயிட்டாங்க உலகத்துல. ஆனாலும் ஆண்டவரை போல மாறணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லா பட்சிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே இனிமேல் நான் எங்க அப்பா மாதிரி வாழணும், எங்க அம்மா மாதிரி வாழணும்னு இல்லை ஆண்டவரே, நான் உங்களை போல வாழணும் ஆண்டவரே, உங்களை போல வாழணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல, இந்த பாவ நிறைஞ்ச உலகத்துல உங்களை போல நாங்க வாழணும் ஆண்டவர். உங்களை போல ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தையும் உங்க ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற எங்களுக்கு உங்க பரிசுத்தம் வேணும் ஆண்டவர், உங்க பரிசுத்தம் வேணும் ஆண்டவர், உங்க பரிசுத்தம் வேணும் ஆண்டவர். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால நிரப்பி ஆண்டவரே எங்களை வழிநடத்த உங்க கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவர். எங்களை உங்களை போல மாற்றுவீராக, உங்களை போல மாற்றுவீராக, உங்களை போல மாற்றுவீராக. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே சொல்லுவோமா? இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. ஆத்மா சரீரம் குற்றம் படைத்து விட்டு என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இப்ப ஆண்டு உங்களை போல ஆண்டவரை மறுபடியும் பரிசுத்தர் உம்மை போல்
தாருமையா இன்னொரு பலவானை தாருமையா உந்தன் தாருமையா உபத்திரவமுண்டு உலகினிலே உலகத்தை உலகத்தில் உபத்திரம் உண்டுதான் ஆனாலும் அவர் உலகத்தை ஜெயித்தார் உலகத்தை வென்றேன் உம்மை போல உலகினை ஜெயித்தீரே வானத்தில் உம்மை போல உலகத்தை ஜெயிக்க எனக்கு கருவியாக தாருமையா உந்தன் பலவானை தாருமையா பலவானை தாருமையா தாருமை உம்மை போல உலகினை செய்திடவே உம்மை போல உலகினை செய்திடவே அதே சொல்லிக்கொண்டே இருப்போம் தேவன் கருணையாக நீங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் என்று வார்த்தைப்படியே எனக்கு ஒரு அபிஷேகம் அவர் பேசி தருகிறதே உம்மை போல உலகினை செய்திடவே உம்மை போல உலகினை செய்திடவே Thank you, Lord. தாருமையா பலவானை தாருமையா இன்னொரு திசை பலவானை தாருமையா ஆண்டவரே உலகம் இருக்கிற பலத்தை விட உம்முடைய பலன் போதுமானது தாருமையா உந்தன் பலவானை தாருமையா ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டோம் பலவானை தாருமையா உந்தன் பலவானை தாருமையா கேட்போமா பலவானை தாருமையா உந்தன் பலவானை தாருமையா பலவானை தாருமையா உந்தன் பலவானை தாருமையா நாங்க அப்பா மாதிரியே அம்மா மாதிரியே வாழ்ந்தோம் அவங்க எப்படி இந்த உபத்திரவத்துல தோல்வி அடைஞ்சாங்களோ அதே போல நாங்களும் தோல்வி தான் அடைவோம் ஆனா உங்களை போல நாங்க மாறணும்னா நீங்க எப்படி உபத்திரவத்துல ஜெயத்தை பெற்றுக் கொண்டீங்களோ அதே போல நாங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவரே அந்த ஜெய கிறிஸ்து எங்க கூட இருக்கிறீர் ஜெயமாக எங்களை நடத்துவீர் எல்லா உபத்திரவத்தின் நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படியே தரிசனத்தின்படியே ஆண்டவர் நம்மை ஒரு நாள் ஜெயத்தை கட்டளையிட தேவன் நல்லவராய் இருக்கிறார் நாமளும் தாவீது சொன்னது போல நான் உபத்திரவப்பட்டது நல்லது உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரிடத்துல இருந்து கேட்போம் ஆண்டவரே நாங்க உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே இந்த கஷ்டத்தை நீர் அனுபவித்திருந்தால் அது நல்லதுதான் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த உபத்திரவம் நல்லதுதான் இயேசுவா இந்த உபத்திரவம் நல்லதுதான் ஆண்டவரே இந்த கஷ்டமான பாதை நல்லதுதான் ஆண்டவரே இந்த கஷ்டமான பாதையில தான் உங்க பிரமாணங்களை நாங்க கற்றுக்கொள்ள முடியும் உங்க வேதத்தை நாங்க இன்னும் தியானிக்க முடியும் உங்களிடத்துல நாங்க இன்னும் கிட்டே சேர முடியும் ஆனா நீங்க எப்படி உலகத்தை ஜெயித்தீங்களோ அதே போல நாங்களும் உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரை பார்த்து சொல்லிடலாமா உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே எல்லாரும் கேட்போமா உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே ஒரு விசை உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே உம்மை போல் உலகினை ஜெயித்திடவே தினமாதை தாருமையா உந்தன் பலமாதை தாருமையா ஆவியே தரிசனத்தை
தரிசனத்தை வாஞ்சிக்கிறோம். வாழும் தூய ஆவியே, தரிசனத்தை வாஞ்சிக்கிறோம். இந்த ஒரு விஷயம் வாழும் தூய ஆவியே, தரிசனத்தை வாஞ்சிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மனமே நான் காத்திடுவேன்.
இப்போது இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் மகிமை பிரச்சனத்தை இப்பொழுது ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தை இப்படி பயன்படுத்துங்கள். புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த பொழுதும் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலன்னு சோர்ந்து போன நேரத்திலும் கர்த்தர் கூட இருந்தீங்களப்பா. எங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு தான் ஆண்டவரை செய்து, எங்க வாழ்க்கையில எல்லாமே நன்மை செய்கிறாங்க. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவரே நீங்க நல்லவர் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நீங்க நல்லவரா இருந்தீங்கப்பா. எங்க சபைக்கு நீங்க நல்லவரா இருந்தீங்கப்பா. தேசத்துக்கு நீங்க நல்லவரா இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடக்கிற எல்லா சபையினுடைய ஊழியங்களை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைங்க எல்லாம் தேவாலயத்துக்கு போயிருக்காங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது எந்த பள்ளத்திலேயோ எந்த ஒரு சேதமோ இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் தொடர்ந்து நடத்துங்க. கன மகிமையெல்லாம் செலுத்துறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த மாதத்தில் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த வார்த்தைக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் இப்ப சேர்ந்து வாசிக்க போறோம். நீ உயிரோடு இருக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை.
நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு எங்க மனதில் நீர் பேசும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை நடத்துங்க. இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை யோசுவா என்ற தேவ மனுஷனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவா யார் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோசுவா நுனியின் குமாரனாகிய யோசுவா மோசையினுடைய உடன் ஊழியனாக, மோசைக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஊழியனாக மோசையோடு கூட இருந்தார். மோசை என்னெல்லாம் சொன்னாரோ யோசுவா அதை தவறாமல் செஞ்சார். அப்படி மோசையினுடைய காலத்திலே இந்த யோசுவா மோசைக்கு உடன் ஊழியனாக செயல்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த மோசையினுடைய காலங்கள் முடிந்த பிறகு, மோசே மரித்த பிறகு, மோசைக்கு அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தேவனுடைய மனிதன் தேவைப்படுகிறது. இந்த தேவனுடைய மனிதனை தேவன், மோசேனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் மோசேனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அந்த மோசேக்கு அந்த அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வராமல் மோசேக்கு அடுத்தது யோசுவாவை ஆண்டவர் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஆனால் இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுடைய குணாதிசயங்களை நன்கு அறிந்ததான மனுஷன். அவர்கள் முறுமுறுக்கிற ஜனங்க, அவருங்க கீழ்ப்படியாத ஜனங்க, அவருங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க. ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்க வாழ்க்கையில செஞ்ச பொழுதிலும் அவர்கள் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆவி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகையால இந்த யோசுவா தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆகையால என்னை இந்த தலைவனாக்குவதற்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் மனதிலே அவன் தீர்மானித்த பொழுது, அங்கே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரரான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுதும் நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபோனும் தொடங்கி. இப்ப பார்க்கிறோம், மோசேயினிடத்துல யோசுவாவினிடத்துல கர்த்தர் பேசுறார். கர்த்தர் பேசி, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினேனே, அந்த கானானுக்குள்ள நீங்க எல்லாரும் வரணும். அதனால கிட்டத்தட்ட புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர்கள், இன்னும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் நீ வழி நடத்திக்கிட்டு அந்த கானானுக்குள்ள வரணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த யோசுவாவினிடத்துல சொல்றார். ஆனால் இந்த யோசுவா அவன் ஒரு தலைவனாகுவதற்கு, ஜனங்களை நடத்துவதற்கு சற்று பயம். ஏன்னா மோசேக்கு இந்த ஜனங்க பல காரியங்களை செஞ்சிருக்காங்க. ஆனா அவருக்கே இப்படி நடந்ததுன்னா, நானும் இந்த ஜனங்களோட கூட தானே இருந்தேன், எனக்கும் இப்படி செய்வாங்கன்னு சொல்லி இந்த யோசுவா தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை, அதை தள்ளி விடுகிறார். ஆனால்
கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ, யாரை ஆண்டவர் அழைக்கிறாரோ அவங்களை கொண்டுதான் ஆண்டவர் அதை செய்வார். நம்மை கொண்டு ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுத்திருந்தாலும், அபிஷேகம் பண்ணியிருந்தாலும், ஊழியத்துக்கு அழைத்திருந்தாலும், எனக்கென்று வைத்திருக்கிற பணியை, என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் என்னை கொண்டுதான் செய்வார். அதே போல உங்களுக்கும் ஏதோ வந்தோம் போனோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோமா, மற்ற நாளில் வேலையை பார்த்தோமா, நான் உண்டு என் குடும்பம் உண்டு இருப்பதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் வச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை எதற்காக பிறக்க வச்சிங்க, என்னை எதற்காக ரட்சித்தீங்க, என்னை எதற்காக இன்னைக்கு உம்முடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இந்த யோசுவாவை ஆண்டவர் அவர் மனதில் மோசே மரித்த உடனே, மோசேக்கு அப்புறம் அந்த ஸ்தானத்தில் யோசுவா தான் ஃபிட்டு. யோசுவா தான். ஆமா, நீங்க பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஃபிட்டா இருக்கிறீங்களா ஆண்டவர் பணிகளை செய்வதற்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நிறைய பேருக்கு நம்ம பணியை செய்யறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கு இல்ல, நம்ம வேலையை செய்யறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். என்ன பண்ணோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்க வேண்டும். பாஸ்டர் என்னால முடியுமா? நான் சொல்றேன், இதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், நான் மோசையோடு கூட இருந்ததை போல, நான் மோசையோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருப்பேன். நீ, நான் மோசையோடு கூட இருந்தத நீ பாத்தியா இல்லையா? நான் மோசையோடு கூட இருந்து நான் செஞ்ச கிரியெல்லாம் நீ பாத்தியா இல்லையா? பார்வோன் நடுங்கினானா இல்லையா? வாதைகளை அனுப்பினா இல்லையா? அல்லேலூயா. சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தனா இல்லையா? அப்பெல்லாம் நீ யோசுவா மோசையோடு கூட இருந்தல்ல, அதே போல நான் உன் கூட இருக்கிறேன். அதே போல நான் உன் கூட இருக்கிறேன். ஆனா இங்க யோசுவாவுக்கு சொன்னபடி ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லல. மோசே முட்செடியில தரிசனத்தை கண்டு ஆண்டவர் அவரை அழைக்கிறாரு. எப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொள்ளுகிறேன், நீ வான்னு சொல்லும் பொழுது, ஐயோயோ நான் யாரு, எனக்கு சரியா பேச வராது, என்னை விட்டுருங்க, நீங்க வேற யாருன்னா பாருங்கன்னு சொல்றான். ஆனாலும் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னது, நீ வா. என்னை யார் அனுப்பினதுன்னு கேட்டா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினார். என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி மோசேயை அழைத்து வந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆமென் சொல்லாமா? ஆனா இப்போ யோசுவாவுக்கு காலிங் வருது. அதே இஸ்ரவேல் ஜனங்க தான் இப்போ யோசுவா இந்த ஜனங்களை வழி நடத்தணும். இப்போ யோசுவாவுக்கு அந்த லீடர்ஷிப் கிடைக்கிறது, அந்த தலைமைத்துவம் கிடைக்கிறது. ஆனா இந்த யோசுவா, நான் மோசே மாதிரி கஷ்டப்பட மாட்டேன். நான் நினைக்கிறேன் மோசே இறந்த உடனே யோசுவா ஓடினோன்னு பிளான் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. இதை விட்டு ஓடினோன்னு பிளான் பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு தலைமையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும்.
ஒரு தலைமையே தான் ஒரு மனுஷனுக்கு முழு பாடியில ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி எது? எது? ஏடு, தலை. தலை இல்லைன்னா ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரோ ஒரு உயர்ந்த அந்த பதவியில் இருக்கிறவங்க அவங்க இல்லைன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு தலை ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த தலை இல்லைன்னா அந்த முண்டத்துக்கு, இப்போ எனக்கு தலை இல்லாமல் என்னை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோ, உட்காந்து போய்னீங்க உட்காந்து கேட்டு நிற்பீங்க. இப்படி அப்படியே நான் என்ன பண்ண, அப்படியே தலை அப்படியே எடுத்துட்டு ஆண்டவர் இங்கே வச்சிட்டாரு. இப்போ இது அப்படியே நிற்குது. பாஸ்டர் தலை என்னாச்சு? அப்போ நான் ஒல்லியா இருக்கிறேன்னா, நான் குண்டா இருக்கிறேன்னா, நான் கலரா இருக்கிறேன்னா, அதையெல்லாம் விட இப்போ நான் என் தலையில இருக்கிற இந்த வாயின் வழியாய் பேசுகிற வார்த்தையை தான் இப்ப என்ன பண்றீங்க? யாருடைய வார்த்தையை கேட்கிறோம்? ஆண்டுடைய வார்த்தையை ஆண்டவருடைய மனுஷன் மூலியமாய் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த யோசுவாவை ஆண்டவர் அழைத்த உடனே நீ அதெல்லாம் சொல்லாத, நீ எவ்வளவு நாள் உயிரோடு கூட இருக்கிறியோ, கிட்டத்தட்ட யோசுவா நான் நினைக்கிறேன் ஒரு 140 வருஷம் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவ்வளோதான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் வேணும், டைம் இல்லை, அப்புறம் சொல்கிறேன் நான். எத்தனை வருஷம்? 110 வருஷம் உயிரோடு கூட இருந்தார். அப்ப அந்த 110 வருஷங்களும் ஒருவனை எதிர்த்து நிற்கவில்லை. நான் சொல்றேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தம் கூட உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்பது இல்லை. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்றாரு. நான் மோசேக்கு யோசுவாவுக்கு வாக்கு பண்ணினது போல நான் இன்னைக்கு உனக்கு வாக்கு பண்றேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட எப்படி இருந்தனோ அதே போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எல்லா சூழ்நிலைமைகளிலும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அந்த நான் பார்த்து நல்ல ஒரு பாட்டு பாடிக்கிறார். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். அவர் வந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நோய் உடைந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். எடுக்க காரியத்தில் வெற்றி பெறுவே, பண்ணலாம். எடுக்க காரியத்தில் வெற்றி பெறுவே, எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் வரும், அற்புதம் நடக்கும். பாருங்க, இந்த உலகத்துல எந்த விஞ்ஞானிகளும் இதுக்கு முன்னாலேயும் பிறக்கல, இனிமேலும் பிறக்க போறது இல்லை. என்ன சொல்லுங்க? சொன்னாதானே தெரியும் பாஸ்டர் எங்களுக்கு. இது வரைக்கும் நான் அங்க போனேன் இங்க போனேன்றான். யாராயிரம் ஒருத்தன் சூரியனை நடுப்பகலில் நிக்க வச்சிருக்கிறானா? ஆனா நம்ம ஆண்டவர் யோசுவா சூரியனை நிக்க வைத்திருக்கிறார். கைகளை தட்டி
சூரியன் அவர் சொன்ன பேச்சுக்கு நின்னது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சூரியன் நின்னது? ஏன் சூரியன் எல்லாம் நிக்குமா? இப்ப எங்க இருக்குது சூரியன்? தெரியல. அல்லேலூயா. நைட்டுக்கு எங்க இருக்கும் சூரியன்? எங்க இருக்கும்? நைட்டுக்கு எங்க இருக்கும்? கரெக்டா சொன்னார் பாரு. வேற ஊர்ல இருக்கும். இப்போ நைட்டு சூரியன்லாம் எங்க இருக்கும்னா அமெரிக்கால இருக்கும். நம்ம எல்லாம் இங்க நல்லா தூங்கிட்டு இருப்போம். அவங்களாம் காலையில பரபரப்பா என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போயிருப்போம். ஏன்? சூரியன் என்ன பண்ணிடுச்சு? நேரம் பெங்களூர் போயிடுச்சா? அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அமெரிக்கால இருந்து இங்க வந்தவங்க 2 நாள் தத்தளிப்பாங்க. கொஞ்சம் பழக்கமானவங்க ஓகே. ஏன்னா அந்த டைமுக்கு இந்த டைமுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ அவங்களுக்கு நம்ம காலையிலன்னா அவங்களுக்கு நைட்டு, அவங்களுக்கு காலையிலன்னா நமக்கு. அப்போ டைம் டிஃப்ரெண்ட் ஆகும்போது அப்போ இந்த டைம் எப்படி நமக்கு ஆகுதுன்னு எப்படி தெரியும்? பைபிள்ல இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா? எங்க இருக்கு? நீங்க ஆதியாகத்துல படிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, சூரியனையும் நட்சத்திரங்களையும் நாள் குறிப்பிடுறதுக்காக ஆண்டவர் வச்சுக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் 1ஆம் தேதி எப்படி சொல்றோம்? ஆச்சு. ஏன் 30ஆம் தேதி சொல்லிடலாமே? சூரியன் என்ன பண்ணிடுச்சு? இப்போ ஆதிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சூரியனை நிக்க வச்ச ஒரு மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் அந்த சாதாரண மனிதன் இல்ல, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் அவருக்குள்ள இருந்த தேவன் பெரியவர். பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவரு பெரியவர், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்ற ஒரே ஒரு வார்த்தைன்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை. ஹல்லேலூயா. கல்யாணத்துல மாப்பிள்ளை பொண்ணு கையை விட்டுறாத விட்டுறாதன்னு கையை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு உடன்படிக்கை பண்ணோம். ஃபர்ஸ்ட் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை பண்ணா? உன்னை நான் விவாக மனைவியாக இது முதல் கொண்டு ஏற்றுக்கொள்கிறேன். நீ என் கூடவே தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுவாங்க. இவரை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன். ஆண்டவர் நிச்சயமா உன்னை நித்திய கல்யாணத்துக்கென்று உன்னை நிச்சயித்தார். மணவாளனாகி அவர் மணவாட்டியாகி உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடியும். ஹல்லேலூயா. அவர் இன்னைக்கு உடன்படிக்கை பண்றாரு. என்ன உடன்படிக்கை பண்றாருன்னா, யோசுவாவே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இருக்கிற எல்லாரையும் பார்த்து யோசுவா கிட்ட சொன்ன மாதிரியே சொல்றாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீ எவ்வளவு நாள் இந்த பூமியில இருந்தாலும் சரி, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் சொல்றேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், நான் உன் கூட இருக்கிறேன்ட்டு. ஆண்டவர் வாக்கு அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு. ஆனா அவர் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்ன்றதுதான் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, டைம் இல்லை, பைபிள் எடுத்து நான் இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு அடுத்த பகுதி நம்ம போகணும். முதல்ல ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில்
ஆண்டவர் முதல் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் பேதுரு, சீமோன் பேதுரு என்று பார்க்கிறோம். இந்த சீமோன் பேதுரு எங்க இருந்தார்னா, அவர் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர். ஸோ மீன் பிடிக்கிற தொழில் செய்து கொண்டிருந்த அந்த பேதுருவை கடலோரத்தில் போய் அவரை சந்தித்த உடனே ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, எப்பா இதெல்லாம் நீ விட்டுட்டு நீ என் பின்னால வாப்பான்றார். நீ என் பின்னால வாப்பா அப்படின்ற. ஸோ நீ என் பின்னால வருது எதுக்காக வரணும்னா, நீ சும்மா வரக்கூடாது. நான் இது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, மீனை பிடிச்சிட்டு இருந்த. நான் இது முதல் கொண்டு உன்னை நான் என்ன பண்ண போறேன், மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்லிட்டாரு, கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப தைரியமா நம்ம என்ன பண்ணணும், நாம ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அப்ப பேதுருவை ஆண்டவர் அழைத்தவருடைய நோக்கத்தை, சொன்ன வார்த்தையை அப்போஸ்தலர் அந்த அதிகாரத்தில் வரப்படும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் அவரை கொண்டு அநேக மனிதர்களை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஒரு ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலே கிட்டத்தட்ட 3000 பேர்கள் 5000 பேர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ ஃபாலோ டு ஜீசஸ் கிரைஸ்ட், ஃபாலோ டு பேதுரு, முதல் அப்போஸ்தலனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்போ பேதுரு கிட்ட இருந்த அவனை எல்லாரும் கவரக்கூடியதான காரியம் பேதுரு கிட்ட என்ன இருந்திருக்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து சும்மா தாடி லைட்டாக வச்சுக்கிறாங்க, இல்லை இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறான், இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறான், அப்படி ஒரு தலையை மொட்டையாக அடிச்சுக்கிறான், அப்படி இப்படின்னு போட்டுன்னு கோட்டுக்கு அந்த இதெல்லாம் பயங்கர ஸ்டைலெல்லாம் பண்ணிட்டெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க காணாமல் போயிடுவாங்க. அவங்க அல்லேலூயா. என்னைக்குமே இந்த ஒயிட்டில் ரொம்ப நிற்பாங்க. அவங்க விழ மாட்டாங்கன்னா அது அவங்களும் சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், அநேக நம்மளை பின்பற்றி வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு குடும்பம் நம்மளை சுற்றில இருக்கிற பல எதிர் வீடு, பக்கத்தில் இருக்கிற வீடுங்க எல்லாரும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் மாத்திரம் எப்படிங்க சந்தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் மாத்திரம் எப்படிங்க சமாதானம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பிரச்சனையே வரமாட்டுது, இவங்க அமைதியா இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே. அல்லேலூயா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ ஜாலியா இருக்கிறாங்களே. காரணம் என்னன்னா, அவங்களோடு கூட இயேசு இருந்தார். ஆண்டவர் சொன்னாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ பேதுரோடு கூட கர்த்தர் இருந்தபடியாய் அந்த 1ஆம் நூற்றாண்டில அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா? நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா? என்னங்க டவுட் ஆயிடுச்சு? ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையா? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்றத நமக்கு தெரிஞ்சோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும். ரெண்டாவது, நம்மளை பார்க்க ரொம்ப கிளீனாக கண்டுபிடிச்சோம். சமயத்தில் ஒரு கடைக்கு போனேன், நான் பைபிள் காலண்டர் கடைக்கு போனேன். அப்போ போகும்போது நான் மட்டும் ஒன்றுமே சொல்லிக்கல, அப்படியே பேசிகிட்டே இருந்தேன். அந்த சிஸ்டர் என்னை பார்த்த உடனே சொல்கிறாங்க, திருவாரு அந்த ஜர்க்கின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், முகமாத்திரம் தான் காட்டுறேன். அவங்க நல்லா சரியாக கலராக இருந்தாங்க. அவங்க உடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா, பிரதர் நீங்கள் டிபிஎம்மா அப்படின்னா, நீங்கள் சிபிஎம்காரா அப்படின்னா. நான் சொன்னேன், நான் சிபிஎம்கார் இல்லை, டிபிஎம் இல்லை, நான் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்படியே பாஸ்டர் அப்படியே அப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மை குறித்து நாம் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, இந்த இது ஃபோன் வந்ததுனால இப்போ எவ்வளோ பேருக்கு எங்கெங்கெல்லாம் கால் வருது. இந்த பக்கம் பாக்கத்துலேருந்து வருது, அந்த பக்கம் கும்படி பொண்ணுலேருந்து வருது,
அந்த பக்கம் டெல்லியிலேருந்து வருது. எவ்வளோ ஃபோன், இன்னும் ஃபோன் கால் வராமல் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் காசெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டுக்கிற நேரத்தில் இப்படி ஒரு ஆள் எழுப்பிக்கிறாங்க. அப்படியாச்சும் யாரெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் நாங்கள் போடுறோன்னு சொல்ல பார்த்தா இன்னும் ஒன்று கூட வரல. ஒரே ஒரு பாஸ்வேர்டு மாத்திரம் ஃபோன் பண்ணார். ஃபஸ்ட்டு ஃபோன் கால் அவர் தான். ஒரு 1/2 hour கால் வந்தது. வந்த உடனே அவர் பண்ண, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்குது, இந்த மாதிரி என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற நேரத்தில் என் பேங்க் அக்கௌண்ட்டு வெறும் 2000 ரூபாய் தான் பாஸ் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நானா நினச்சேன், பரவாயில்ல, வீட்டில் சொன்னேன், பரவாயில்ல, இவன் பண்ணதுனால இப்போ நமக்கு நிறைய பேருக்கு இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். நான் சொல்கிறேன், இந்த ஒரு ஃபோன் கால்காக இப்படி போய் நம்ம ரீச் ஆகிறோம்னா, இயேசு நம்ம கூட இருக்காருன்னா நம்ம எவ்வளோ ரீச் ஆகும், எவ்வளோ கூட இருக்காரு. இன்னைக்கு சொல்லுங்க, பேதுரு நீங்கள் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றினது உண்மைனா என்னையும் அதே போல மாற்றுவோம். என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள்ல யாரு கூடலாம் கர்த்தர் இருந்தாரோ அவங்க எல்லாம் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாங்க. வெற்றி வாழ்க்கை. அதே வேளையில யாரு கூடலாம் கர்த்தர் இருந்தாரோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்ததுதான், ஆனாலும் அவங்க தோற்று போகவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பாட்டு பாட பாருங்க, நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் தோல்வி எனக்கு இல்லை. நம்ம அதை அறிக்கைட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி தான், வெற்றி தான். ஹல்லேலூயா. அப்போ யோசுவா, ஆண்டவர் யோசுவாவை தைரியப்படுத்திட்டு முதல்ல சொன்ன காரியம் என்னன்னா, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, இவனை கைவிடுவது. ஏன்னா இந்த ஜனங்க பண்ண அமக்கலங்கள் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அவர்கிட்ட எதிர்த்து பேசுறாங்க. ஆனாலும் யோசுவா ஒரு நாள் சோர்ந்து போகவில்லை. காரணம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 3வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை, உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு, இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த 8வது வசனத்தை வாசிங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்திலே சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளை இடுவாயாக என்றார். முதல்ல யோசுவாவோடு கூட இருக்கிறதை முதல்ல ஜனங்க பார்த்த காரியம் எது தெரியுமா? அந்த யோர்தான் 2ஆக அவங்களுக்கு வழியை விட்டதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிறகு அதே யோசுவாவின் 4:14 சொல்லுது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். சொல்லலாமா? ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தா அவனை ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்னால மேன்மைப்படுத்துவார். 2வது, எல்லாரும் மோசேக்கு பயந்திருந்ததை போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தான். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, என் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்தா எல்லாருடைய கண்களுக்கு முன்னால ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நான் 2014 வேலையை விட்டு ரிசைன் பண்ண போறேன். நான் ரிசைன் பண்ணல, அவர் என்னை கூப்பிடுறாரு.
அதுக்கு முன்னாடி ரொம்ப போராட்டம், வேலையை விட்டு வரமாட்டான்னு. நான் ஆண்டுகிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், நான் ஊழியம் செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறேன். ஆனால் வேலையை விட்டுட்டு வந்துட்டு என் குடும்பத்தை எப்படி நான் போஷிக்க முடியும்? அதனால் தயவுசெய்து நான் முழு நேரம் ஊழியத்துக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டான்டுவர, நல்ல வேலையில் இருக்கிறேன் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது, இல்லை நீ வான்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப நாளாக என்னோட கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய போட்டி, அப்படியே போராடணும். அப்போது இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருந்த ஒரு கம்பெனி, ஒரு நல்ல டெல்லியில் ஒரு பெரிய கம்பெனி. அப்போது அந்த இடத்துல அந்த நான் வேலை செஞ்ச அந்த எக்போரில் ஃபஸ்ட்டு சென்னையில் வந்த ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எதுன்னா அல்சா மால்னு தான். இந்த அல்சா மால் காம்ப்ளெக்ஸில் நிறைய படங்களெல்லாம் எடுத்துருக்குறாங்க, ஷூட்டிங்கெல்லாம் நிறைய எடுப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் தான் அங்கே வருவாங்க, நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்க முக்கியமான ஆட்கள் தான் அந்த இடத்துல வந்து பர்ச்சேசிங் வருவாங்க. அப்போ நான் அந்த இடத்துல வேலை செய்கிறேன், கிட்டத்தட்ட 17 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறேன். அப்போது ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த காம்ப்ளெக்ஸினுடைய அசோசியேஷன் ஒரு டீம் அந்த கமிட்டியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பெரிய தொழிலதிபருங்க, பணக்காரங்க, படித்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் என்ன எல்லாரும் வற்புறுத்தி இவரை தான் சரியான ஆள், இவரை வந்து நீங்கள் எலெக்ட் பண்ணுங்க, இவரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி நீ என்ன எல்லாரும் வந்து அந்த பில்டிங்கினுடைய அசோசியேஷனில் அந்த கமிட்டியினுடைய ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா என்னை விட ஹையர் போஸ்ட் எங்கள் மேனேஜர், வேலையிலே லாஸ்ட் ஆள் யாருன்னா நான் தான். இப்போ 2 பேரும் போவோம், வேலை செய்கிற ஆளுலேருந்து ஷாப்பிங்கில் கூட எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்ற மிஸ் பண்ணுவோம். இப்போ நான் இப்படி பண்ணாலும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ எல்லாரும் பயந்து பயந்து நிற்கிறாங்க. இப்போ எனக்கு அப்போ என்ன சொல்கிறாரு மனம், என் மேனேஜர் சொல்கிறாரு, இப்போ நான் இந்த பில்டிங்கில் நான் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தரை விஷ் பண்ண மாட்டான், உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. உனக்கு இத்தனை லேடிஸ் எல்லாம் வேலை சொல்லலாம் பயப்படுறாங்க, எழுந்து நிற்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து கூட பேசுகிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு நான் சொன்ன ஒரு விஷயம் இல்லை, என் கூட கத்தர் இருக்கு, என் கூட சென்னையில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, மணலி இந்த மாதிரி இந்த பிரிட்டானியா கம்பெனி, பிஸ்கெட் கம்பெனி, நிறைய ஃபேக்ட்ரிங்க இருக்குது. அங்கெல்லாம் எங்கள் மிஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்போ எங்கள் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா சென்டிமீட்டாக பண்ண ஆரம்பித்தார். என்ன பண்ண ஆரம்பித்தார்னா நிறைய பேர் அந்த பிஸ்னஸில் அந்த இதில் வந்து போட்டிக்கு வருவாங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்கு வரும். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் வந்து பாடியாண்ட வந்துருங்க அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியாது, நைட்டு ஃபோன் பண்ணுவார் திடீர்னு. இப்போ பாடியாண்ட நான் போய் அங்கே நிற்பேன். அப்போ அவர் சொல்லுவார், நான் உங்களை எதுக்கு இங்கே கூட்டிட்டு போகிறேன்னா, நீ எம்ஆர்எஃப்பில் ஒரு பெரிய லட்சக்கணக்கான சேல்ஸ் பிஸ்னஸ் வரணும், அங்கே பெரிய ரவுண்ட் டேபிளில் எல்லோரும் மீட்டிங் இருக்குது, அதனால் வந்து இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் நம்ம கம்பெனி தான் கொடுக்கணும், அப்படி வரணும் அப்படின்னா. நான் சொன்னேன், பேசப்பட்டு நீங்கள், நான் வந்து என்னங்க பண்ண போகிறேன், என்ன வேணாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நீ அங்கே உட்காந்துன்னு ப்ரேயர் பண்ணால் போதும், அந்த இது வந்துடும். நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, எங்களுக்கு வரவே முடியாது அந்த பாட்டு. கர்த்தர் பெரியவர். கொஞ்ச நேரத்தில் நான் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க கூட அந்த பெரிய பெரிய ஆஃபீஸரோடு கூட அந்த ரவுண்ட் டேபிளில் அவங்க உட்காந்துப்பேன். நான் சொல்லுவேன், உங்களுடைய வார்த்தை நிறைவேறுதில்லை ஆண்டவரே, இவர் பெரிய பட்டதாரி, இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க எல்லாம் உட்காந்துக்கிறாங்க, நான் 9ஆம் கிளாஸு ஃபெயில் ஆனாது, ஸ்கூலுக்கே ஒழுங்காக போகாதாது, இன்ன வரைக்கும் எனக்கு எழுதவே தெரியாது, இன்ன வரைக்கும் பக்கத்தில் இந்த விநாயகர் மாதிரி விநாயகத்தை மாதிரி பக்கத்தில் பேப்பரை கொடுக்கலன்னா வெளியே வந்தா நீ காலி ஆகிடுவேன், நீ என்ன எழுதுட்டு அப்படியே கொடுக்கணும், அவன் நான் தாண்டா கொடுக்கணும், அப்படியே அவன் பேனா இந்த இங்கே இன்னெல்லாம் கொட்ட பார்த்தேன்.
அந்த இங்கி அவன் பெருசா இருக்கும் எழுது அப்படியே கடற்கரை பேப்பர் ஃபுல்லா எழுதி அங்க வருவார் சார் வருவார். மேடம் நீங்க எப்ப பார்த்தாலும் ஃபுட்பால் எழுதுங்களா, எக்ஸாம் எங்க எழுதுவேன் வாங்கிக்கோ, அவங்ககிட்ட எழுதி வாங்கிக்கோ. இப்படி பண்ணான்னு நம்பாது. இப்போ அங்க போயிட்டு உட்காருவோம், கையும் ஓடாது காலும் ஓடாது. ஒரே ஒரு வார்த்தை தான் நாம கூட கத்தரி இருக்கிறத அந்த உலகத்தான் அறியறானோ, நம்ம கூட யாரு இருக்குது? கத்தர் கூட வராது, கூட வராது. இயேசு கூட வருவார், அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், அவர் எல்லாவித அற்புதம் செய்வார். இந்த ஜனத்தோட 10 மடங்கு அதிகமா கொடுத்தாலும் கர்த்தர் மோசேக்கு அடுத்தது எப்படி யோசுவாவை கர்த்தர் வைத்தாரோ அதே மாதிரி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். காலங்கள் எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு எனக்கு ஆசை, எல்லாரும் என்ன போல பேசலாம இருக்கும். ஒருத்தரை கர்த்தர் மாத்திட்டாரு. அவர் எதிர்பார்த்தா இருக்க மாட்டாரு. இவ்வளவு சீக்கிரத்துல நான் ஷேவ் பண்ணுவேன் எத்தனை முறை ஆர்டர் சான்ஸ் கொடுத்தாரு தெரியல. ஆனா கரெக்டா ஸ்டான்லி எப்போ தாடியோ மீசியை எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாரோ கர்த்தர் எடுத்துதான் அவர் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னா, பேசும்போது ரொம்ப சந்தோஷமா வச்சு ரொம்ப துக்கத்துல வரேன் நான் அன்னைக்கு. வழியில் நின்று பேசும்போது சொல்றாரு, பாஸ்டர் ஒருத்தர் சொல்றான் நீ அந்த மனோபாச சர்ச்சுக்கு போனியா, அதனால தான் நீ அவரை போல மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு யோசுவாவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் இங்க இருக்கிற அத்தனை பேர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தப்படுறார். யோசுவாவை பயந்தது போல எல்லாரும் பயப்பட போறாங்க. அல்லேலூயா. நான் முடிக்க போறேன். கர்த்தர் நல்லவர். சில வேலை நம்ம ஒன்றும் பெரிய வேலை நம்ம செய்ய போறது இல்லை. நான் சொல்றேன், இதை விட மகிழ்ச்சி எங்கேயும் இருக்காதுங்க. நான் சொல்றேன், அவருடைய சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பட்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. நான் நம்புறேன், இன்னைக்கு நல்லா சாம்பார் நல்லா இருக்கும்னு நம்புறேன், ரசம் நல்லா இருக்கும்னு நம்புறேன். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறதுன்னா, சாத்தியமானதை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். முடியாத காரியங்களை முடிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தவங்க எழுந்து நின்று பேச போறது இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. முடியாததை கர்த்தர் செய்ய போறாரு. நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம கூடவே இருக்க போறாரு. ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. பக்கத்துல சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை விட்டு கைவிடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை அவர் கூட இருக்கும் பொழுது பேதுருவை போல, படிக்காத ஒரு பேதுருவை, ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டாரு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, பெரிய பெரிய ஆட்களை ஆண்டவர் அவரை கொண்டு அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாயிலிருந்து இயேசுன்னு சொல்ற வார்த்தை நிமித்தம் அநேகர் எனக்காக ஜெபம் பண்ண சொல்ல போறாங்க. ஆனா நம்ம சொல்லணும், ஒண்ணு மாத்திரம் சொல்லணும், டெய்லி ஆண்டவரே என்னை யூஸ் பண்ண ஆண்டவரே, முட்டி பண்ணலாமா, அப்படியே என்னை யூஸ் பண்ண ஆண்டவரே. நான் டெய்லி மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கபடி என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த உலகம் என்ன அற்பமா நினைக்கலாம், ஆனா நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்ததுக்கு காரணம் தாவீதோடு கூட
கர்த்தர் இருந்தார். அவங்க வீட்டிலேயே தள்ளப்பட்ட ஒரு பிள்ளை தாவீது தான். வனாந்தரம், பசி, குளிர், வெயில், துஷ்ட மிருகங்களோடு கூட இருந்தான். ஆனா எல்லாம் இருந்தாலும் அந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்னால தாவீதை மேன்மைப்படுத்தினார். அந்த பெரிய பெலிஸ்தனாகிய கோலியாத்தை ஒரு சின்ன தாவீது கொன்று குவித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே இஸ்ரவேல் ஜனங்களை பல வருஷங்கள் ஆளும்படிக்கு கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்றேன், உன்னையும் என்னையும் கூட கர்த்தர் அந்த போஸ்ட்ல கொண்டு வரணும்னு இன்னைக்கு விரும்புறாரு. சொல்லாம கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற என்னுடைய உயிர் நாட்கள் எல்லாம், ஆயுசு நாட்கள் எல்லாம் நான் உங்களுக்காக நான் எதையாக செய்யணும் ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. என் நாவோடு கூட கர்த்தர் இருங்க ஆண்டவரே. யோசுவா ஒரு பெரிய நிச்சயம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு நீர் மாத்திரம் கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் இந்த ஐக்கிய பந்தியை, இந்த திருவிருந்த ஆராதனையை ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல நடத்தி கொடுத்ததுக்காக, ஒவ்வொரு ஆராதனைகளும் கர்த்தர் இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறதுக்காக, தேவன் அனுப்பி தந்த ஒவ்வொரு ஆத்து மக்களுக்காக, இந்த பந்தியில கலந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இன்னும் அநேக பிள்ளைகள் இந்த பந்தியில கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட இந்த அன்பின் ஐக்கியத்தின் பொறுப்பு எடுத்துக்கொண்ட அருமையான மகன் கிரேசி அவங்களையும் அவனோட குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ போராட்டங்கள், தடைகள் மத்தியில் அவங்க ஒரே ஆள் இருந்து எப்படி தான் இதை செஞ்சு முடித்தாங்கன்னு தெரில. ஆனால் கர்த்தருடைய கிருபை பலன் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த அந்த தாகத்துக்காக, இது நிமித்தம் புது வருஷத்தில் ஒரு புதிய மாற்றத்தை இந்த வருஷத்துல இப்போவே கர்த்தர் செய்ய போகிறதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உங்கள் நன்றியோடு கூட உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை ஆராதனையிலே தேவநாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. நீர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே யோசுவாவை பார்த்து நான் மோசையோடு கூட இருந்ததை போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக எந்த சத்துரு எழும்பி வந்தாலும் சரி,
எந்த மனுஷர்கள் எழும்பி வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைமைகள் எழும்பி வந்தாலும் சரி, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிறாங்க. ஒரு 3 முறை எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஈரே என்று சொல்லுவோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆண்டவரே, நீ யெகோவா ஈரா இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்கப்பா. பைனான்சியல் சிச்சுவேஷன் மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே, குடும்பத்துல செழிப்பு வரட்டும் ஆண்டவரே. புது வருஷத்துல போகும்போது பிள்ளைங்க எல்லாம் பிளஸிங்கோடு கூட போனாங்க. தொடர்ந்து ஊழியர்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த மழை காலத்துல யார் வீடாகல ஒழுகுமானால், அந்த வீட்டுக்கு தண்ணி வீட்டுக்குள்ள வந்திருக்குமானால், கர்த்தர் மனம் இறங்கி உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீட்டை எங்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படிக்கு சொல்லிக்கிறோம். இந்த சபையில் ஆராதனை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை வருகின்ற நாட்களில் அவர்களோடு கூட பேசி கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு நம்ம சொல்லுவோம். என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்றைக்கு அன்பின் ஐக்கியத்தின் உணவை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிற கரத்தை ஆசீர்வதிக்கிறோம். அந்த உணவு ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் சுவையாக மாற்றித்தார். வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்தி போட்டோம் ஆண்டவரே. எல்லா கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழுவதுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வழி நடத்தணும் நம் அனைவரோடும் பூமி முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.